ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கிளாஸ் 11 பயாலஜியோட 10th சாப்டர் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல் டிவிஷன் மயோசிஸ் பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலே மைட்டோசிஸ் பத்தி A to Z ஃபுல்லா பார்த்துட்டோம். அண்ட் ஆல்சோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம டீடைல்டா பார்த்துட்டோம். இன்னும் நீங்க அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா மறக்காம செக் அவுட் திஸ் வீடியோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தட் இஸ் மயோசிஸ் அப்படின்னு சொன்னோனே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா தட் இஸ் ரிடக்ஷன் டிவிஷன். நம்ம ஆல்ரெடி மைட்டோசிஸ்னா ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மயோசிஸ் அப்படின்னா தட் இஸ் ரிடக்ஷன் டிவிஷன். எதனால மயோசிஸை ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த செல் டிவிஷனில் பேரண்ட் செல்லேருந்து டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, அந்த பேரண்ட் செல்லேருந்து டாட்டர் செல் ப்ரொடியூஸ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர் ரெடியூஸ் ஆகிடும். பேரண்ட் செல்லில் இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர் half ரெடியூஸ் ஆகி தான் டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் மயோசிஸை we call it as ரிடக்ஷன் டிவிஷன். ஓகே, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, பேரண்ட் செல்லேருந்து டாட்டர் செல் ப்ரொடியூஸ் ஆகும்போது அதில் இருக்க குரோமோசோம் நம்பர் ரெடியூஸ் ஆகிடும்ட்டு. இந்த பேரண்ட் செல் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் டிப்ளாய்டு. இட் கண்டெய்ன்ஸ் 2 sets ஆஃப் குரோமோசோம்ஸ். நம்ம டிப்ளாய்டுனா ஆல்ரெடி தெரியும் இல்லையா, டிப்ளாய்டு அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் 2 sets ஆஃப் குரோமோசோம்ஸ். பட் haploid அப்படின்னா it contains only single set of chromosomes. So parent cell எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா it is diploid. இதில் இருக்கக்கூடிய 2 sets of chromosomes என்ன ஆகும்னா மயோசிஸ் டிவிஷன் நடக்கும்போது டாட்டர் செல்ஸ்ல சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸா ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் haploid daughter cells. So diploid parent cells என்னவா ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 haploid daughter cellஸா ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ராசஸ் தான் we call it as meiosis or reduction division. Okay, இந்த மயோசிஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் அக்கர்ஸ் டியூரிங் கேமெட்டோஜெனிசிஸ் அப்படின்றது நத்திங் பட் கேமெட்டோ அப்படின்னா which refers gamete இல்லையா. கேமெட்னா என்ன, that is male gamete and female gamete. male gamete அப்படின்றத we call it as sperm cells இருக்கு இல்லையா, sperm cells and then female gamete என்ன, that is egg cells. இந்த sperm cellsம் egg cellsம் தான் call it as gamete. அப்ப genesis அப்படின்னா which means formation. ஸோ கேமெட்டோஜெனிசிஸ் அப்படின்னா இந்த ஃபீமேல் கேமெட்டும் மேல் கேமெட்டும் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸை தான் கேமெட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மயோசிஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட் ஸ்பெர்ம் செல்ஸும் எக் செல்ஸும் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இப்போ என்ன செல் டிவிஷன் நடக்கும்னா தட் இஸ் மயோசிஸ். ஓகே, இந்த மயோசிஸ் வந்து பிளான்ட் செல்ஸ்லேயும் நடக்கும் அண்ட் தென் அனிமல் செல்ஸ். இது மேஜராக என்ன செல்ஸில் நடக்கும், நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலே மைட்டோசிஸ் வெர்சஸ் மயோசிஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் இல்லையா. மைட்டோசிஸ் எங்கே நடக்கும்னு பார்த்தோம், இட் இஸ் அக்கர் இன் சொமாட்டிக் செல்ஸ். அதே மாதிரி மயோசிஸ் வந்து ஜெர்ம் செல்ஸ் செக்ஸ் செல்ஸில் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இட் அக்கர்ஸ் டியூரிங் கேமெட்டோஜெனிசிஸ். மேல் செக்ஸ் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் போதும் ஃபீமேல் செக்ஸ் செல் ப்ரொடியூஸ் ஆகும் போதும் தான் இந்த மயோசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். ஓகே, இந்த மயோசிஸ் செல் டிவிஷனோட ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் pairing and recombination of homologous chromosomes. ஃபர்ஸ்ட் நம்ம ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா என்னன்னு பார்த்துருவோம். ஹோமோலோகஸ் குரோமோசோம் அப்படின்றது நத்திங் பட் நம்ம பாடியில் ஹியூமன் பாடியில் யூஸ்வலாக 46 குரோமோசோம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த 46 குரோமோசோம்ஸும் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும், 23 பேர்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா. ஒன்று வந்து ஃபாதர்லேருந்து வந்திருக்கும், இன்னொன்று வந்து மதர்லேருந்து வந்து எல்லா 46 குரோமோசோம்ஸும் பேராக அரேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா. அந்த பேர் ஆஃப் குரோமோசோம்ஸை தான் we call it as homologous chromosomes. இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட சைஸ் வந்து சேமாக இருக்கும், அதோட ஷேப் சேமாக இருக்கும் அண்ட் ஆல்சோ அதில் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியர் இருக்கு இல்லையா, அந்த பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த சென்ட்ரோமியரோட பொசிஷன் எல்லாமே சேமாக இருக்கும். அதனால தான் we call it as homologous chromosome. இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோமில் நடக்கக்கூடிய
பேரிங் அண்ட் தென் ரீகாம்பினேஷன். இது ரெண்டும் தான் மயோசிஸோட மேஜர் ஃபீச்சர். நம்ம ஆல்ரெடி மைட்டாசிஸோட மேஜர் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம். தட் இஸ் ரெப்ளிகேஷன் அண்ட் தென் டிவிஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஒரு பேரண்ட் செல் இருக்கும், அந்த பேரண்ட் செல்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும் அண்ட் தென் டிவைட் ஆகும், அண்ட் தென் டிவைட் ஆன டாட்டர் செல்ஸ் அகெயின் ரெப்ளிகேட் ஆகும், டிவைட் ஆகும். ஸோ மைட்டாசிஸோட ஃபீச்சர் என்ன? தட் இஸ் ரெப்ளிகேஷன் அண்ட் தென் டிவிஷன். இங்கே மயோசிஸோட ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் பேரிங் அண்ட் தென் ரீகாம்பினேஷன். பேரிங் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், ஒரு 2 குரோமோசோம்ஸ் பேராய் சேர்ந்து நிற்குது இல்லையா, அதை தான் வி கால் இட் ஆஸ் பேரிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் கிரவுண்டில் நம்ம நிற்கிறோன்னா எல்லாருமே பேராக நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டு பேராக சேர்ந்து நிற்போம் இல்லையா. அதே மாதிரி இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் பேராய் நிற்கும். அந்த ப்ராசஸை தான் பேரிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ரீகாம்பினேஷன் அப்படின்னா நத்திங் பட் இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் த ஜெனட்டிக் மெட்டீரியல். 2 குரோமோசோம் இருக்கு இல்லையா, ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். அதில் ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் பக்கத்தில் இருக்க குரோமோசோமுக்கும் அண்ட் தென் பக்கத்தில் இருக்க குரோமோசோமுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் இந்த குரோமோசோமுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிக்கும். அந்த ப்ராசஸை தான் வி கால் இட் ஆஸ் ரீகாம்பினேஷன். ஸோ இந்த மயோசிஸோட மேஜர் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா pairing and then recombination of homologous chromosomes. Mitosis oda feature enna? That is replication and then division. Meiosis oda pairing and then recombination. Okay, clear, right? அண்ட் இந்த மயோசிஸோட அனதர் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோன்னா இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டாட்டர் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது எதுவுமே பேரண்ட் செல் மாதிரி எக்ஸாக்ட் காப்பியாக இருக்காது. நம்ம மைட்டாசிஸில் என்ன பார்த்தோம்? பேரண்ட் செல் இஸ் ஐடென்டிக்கல் டு டாட்டர் செல்னு பார்த்தோம் இல்லையா. டாட்டர் செல்லும் பேரண்ட் செல்லும் டிட்டோவாக ஐடென்டிக்கலாக ப்ரொடியூஸ் ஆகும்ட்டு. பட் மயோசிஸோட ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோன்னா அந்த பேரண்ட் செல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டாட்டர் செல்ஸ் எதுவுமே பேரண்ட் செல்ஸ் மாதிரி இருக்காது. தே ஆர் ஜெனட்டிக்கலி different. Okay, so this is about the feature of meiosis. இந்த மயோசிஸ்ல என்னென்ன ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா it contains 2 sequential cycles. இதில் 2 சைக்கிள் இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா that is meiosis 1 and then meiosis 2. பட் நம்ம மைட்டாசிஸ்ல only 1 சைக்கிள் மட்டும் தானே பார்த்தோம், only mitosis 1 மட்டும் தான் இருக்கும். பட் இங்க மயோசிஸ்ல meiosis 1 and then meiosis 2 இருக்கும். meiosis 1ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா that is prophase 1, metaphase 1, anaphase 1, telophase 1. அதே மாதிரி மயோசிஸ் 2ல ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2, ஆனாஃபேஸ் 2 அண்ட் தென் டீலோஃபேஸ் 2. பட் நம்ம மைட்டாசிஸில் வெறும் என்ன பார்த்தோம்? ப்ரோஃபேஸ் இருக்கும், மெட்டாஃபேஸ் இருக்கும், ஆனாஃபேஸ் இருக்கும், டீலோஃபேஸ் இருக்கும்னு மட்டும் பார்த்தோம் இல்லையா. பட் மயோசிஸில் மயோசிஸ் 1 தட் இஸ் ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, ஆனாஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 1. அதே மாதிரி மயோசிஸ் 2 இந்த ப்ராசஸ் எல்லாமே அதோட செகண்ட் ஸ்டேஜாக இருக்கும். ஓகே, இந்த 4 ஸ்டேஜையும் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் PMAT. P அப்படின்றது which refers to prophase and then M அப்படின்றது that is metaphase and then PMAT A இருக்கு இல்லையா that refers to anaphase and then T இருக்கு இல்லையா that is telophase. ஸோ PMAT அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோஃபேஸ் வருமா மெட்டாஃபேஸ் வருமா ஆர் செகண்ட் anaphase வருமா மெட்டாஃபேஸ் வருமா அப்படின்ற குழப்பம் இருக்காது. ஸோ PMAT அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். that is the stages of meiosis. இந்த meiosis 1ல் அப்படி என்ன நடக்கும், meiosis 2ல என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் meiosis 1ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேரண்ட் செல் இருக்கு இல்லையா that is diploid parent cell. இந்த diploid parent cellலேருந்து it is divided into 2 haploid daughter cells ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் meiosis 1. ஓகே, ஃபர்ஸ்ட் பேரண்ட் செல் டிப்ளாய்டா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதிலிருந்து 2 haploid daughter cells ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் meiosis 1. ஓகே, இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா that is reduction நடந்திருக்கு இல்லையா. diploid chromosomes that is 2 sets of chromosomeலேருந்து single set of chromosomes ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அதை தான் reductional division சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த meiosis 1 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா that is reduction division. அதில் இருக்கக்கூடிய chromosomes reduce ஆகிடும். பட் meiosis
2 எப்படி இருக்கும்னா that is exactly similar to mitosis. mitosis நடக்குலையா ஈக்குவேஷனல் டிவிஷன் பேரண்ட் செல் இருக்கக்கூடிய மாதிரியா அப்படியே டாட்டர் செல் ஐடென்டிக்கலாக ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா, that is meiosis 2. இந்த meiosis 1ல 2 haploid cells ப்ரொடியூஸ் ஆச்சு இல்லையா, அந்த 2 haploid செல்ஸும் again it is divided into 2 identical daughter cells. இது ரெண்டுமே தனித்தனியா 2 identical daughter cells ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ ஃபைனலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 haploid daughter cells. அதனால தான் meiosis 2-வை we call it as equational division because இங்க வந்துட்டு குரோமோசோம்ஸ் ரெடியூஸ் ஆகலை இல்லையா. ஸோ meiosis 1ல மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய டிப்ளாய்ட் குரோமோசோம்ஸ் ஹாப்ளாய்ட் குரோமோசோம்ஸாக ரெடியூஸ் ஆயிருக்கு. அதனால meiosis 1 மட்டும்தான் ரிடக்ஷனல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் meiosis 2 அது எக்ஸாக்டாக சிமிலராக மைட்டாசிஸ் மாதிரியே இருக்கு இல்லையா, அதனால we call it as equational division. பட் இது ரெண்டுமே meiosis-ல வரக்கூடியது தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிப்ளாய்ட் செல்ஸ் ஃபைனலாக 4 haploid daughter செல்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அதுதான் 2 சைக்கிளாக வரும், ஒன்று meiosis 1 அண்ட் தென் meiosis 2. இந்த meiosis 1குள்ளே 4 ஸ்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் PMAT அப்படின்னு சொன்னோம் இல்லையா, தட் இஸ் ப்ரோஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1 அண்ட் தென் டீலோஃபேஸ் 1. அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்போ பார்ப்போமா, தட் இஸ் ப்ரோஃபேஸ் 1. இந்த ப்ரோஃபேஸ் 1லையும் சப்டிவிஷனாக 5 phases நடக்கும். ப்ரோஃபேஸ் 1குள்ளே 5 phases நடக்கும். என்னென்ன 5 phases அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் லெப்டோட்டீன், ஜைகோட்டீன், பேச்சிட்டீன், டிப்ளோட்டீன் அண்ட் தென் டயாகைனசிஸ். இதை எப்படா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஆல்ரெடி ஒரு 4 ஃபேஸ் இருக்குது அண்ட் தென் ப்ரொஃபேஸ்க்குள்ளே இன்னும் ஒரு 5 ஃபேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா, ஒரு ஈஸியான மெமரி ட்ரிக் சொல்கிறேன், ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் லிட்டில் ஜீப்ரா பிளேஸ் ட்ரம்ஸ் டெய்லி. ஒரு சின்ன ஜீப்ரா என்ன பண்ணும் அப்படின்னா, ட்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரம்ஸை டெய்லி ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும். அந்த லிட்டில் இருக்கக்கூடிய எல் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் லெப்டோட்டீன். அண்ட் தென் ஜீப்ரா இருக்கு இல்லையா, அந்த ஜீப்ராவில் இருக்க ஜெட் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் ஜைகோட்டீன். அண்ட் தென் ப்ளே, தட் இஸ் patchitine. And then drumல இருக்க D it refers to diplotin. And then D daily இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய D it refers to diakinesis. ஸோ ப்ரோஃபேஸ் 1ல இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்களுக்கு சொன்னோன்னே இந்த மெமரி ட்ரிக் சென்டென்ஸ் தான் ஞாபகம் வரணும், தட் இஸ் லிட்டில் ஜீப்ரா பிளேஸ் ட்ரம்ஸ் டெய்லி. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோஃபேஸ் 1ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன, தட் இஸ் லிட்டில் எல் ரெஃபர்ஸ் டு லெப்டோட்டீன். இந்த லெப்டோட்டீன் ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பேரண்ட் செல் உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியஸ்குள்ளே இட் ஹேஸ் குரோமாட்டின் த்ரெட்ஸ். இந்த குரோமாட்டின் த்ரெட்ஸ் மாதிரி இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, ஆல்ரெடி நம்ம மைட்டாசிஸில் இதெல்லாம் பார்த்துட்டோம். அந்த குரோமாட்டின் த்ரெட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் கண்டென்ஸ்டு டு ஃபார்ம் குரோமோசோம்ஸ். அது நல்ல காம்பேக்டாக டைட்டாக பவுண்டாகி ஒரு குரோமோசோம்ஸாக ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஃபேஸை தான் லெப்டோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் மைட்டாசிஸ்க்கும் மயோசிஸ்க்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த செல் டிவிஷன் ஃபேஸுக்கு முன்னாடி இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, இன்டர்ஃபேஸில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கும், தட் இஸ் G1 yes and then G2 gap 1 phase இருக்கும், and then synthesize phase இருக்கும், and then gap 2 phase இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் தானே செல் டிவிஷன் வரும். பட் மயோசிஸ் செல் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் gap 1 phase and then gap 1 phaseலேருந்து S phaseக்கு வரும், and then S phaseலேருந்து டைரக்டாக மயோசிஸோட ப்ரோஃபேஸ் 1க்கு வந்துடும். ஓகே, இந்த மயோசிஸ் செல் டிவிஷனில் gap 2 phaseக்கு போகாது, டைரக்டாக S phaseலேருந்து ப்ரோஃபேஸ் 1 தட் இஸ் லெப்டோட்டீனுக்கு டைரக்டாக அந்த பேரண்ட் செல்ஸ் மூவ் ஆகி வந்துடும். ஓகே, ஸோ அந்த பேரண்ட் செல்லில் இருக்கக்கூடிய குரோமாட்டின் த்ரெட்ஸ் எல்லாமே டைட்டாக பவுண்ட் ஆகி இந்த மாதிரி குரோமோசோம்ஸாக கண்டென்ஸ் ஆகிடும். அதுதான் லெப்டோட்டீன் ஸ்டேஜ். ஓகே, அண்ட் தென் செகண்ட் ஸ்டேஜ் என்ன, தட் இஸ் லிட்டில் ஜீப்ரா ஜி, தட் இஸ் ஜைகோட்டீன். ஜைகோட்டீன் ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குரோமோசோம்ஸ் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அது எல்லாம் பேராக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி ரெண்டு குரோமோசோம்ஸாக தே ஸ்டார்டட் பேரிங் டுகெதர். அந்த ப்ராசஸை தான் வி கால் இட் ஆஸ் சினாப்சிஸ். சினாப்சிஸ் அப்படின்னா ரெண்டு குரோமோசோம்ஸ் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ், அதை தான் வி கால் இட் ஆஸ் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த ரெண்டு குரோமோசோம்ஸ்
பேராக நின்றுட்டு இருக்கும். அந்த பேரிங் இருக்கு இல்லையா, அந்த பேரிங் ப்ராசஸை தான் we also call it as synapses. ஓகே, அண்ட் தென் இந்த பேர்டு குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, that is the homologous chromosomes. இந்த பேரான ரீஜியன் இருக்கு இல்லையா, இந்த பேரான ரீஜியனை தான் we call it as synaptonemal complex. சினாப்டோனீமல் அப்படின்னா ஸ்னாப்சிஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அசோசியேஷன். 2 குரோமோசோம்ஸ் பேர் ஆகக்கூடிய ப்ராசஸை தான் சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேரான ரீஜியன் இருக்கு இல்லையா, அதை தான் சினாப்டோனீமல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் பேர்டாக இருக்கு இல்லையா, இந்த பேர்டாக இருக்கக்கூடிய ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸை we also call it as bivalent chromosomes. எதனால் bivalent அப்படின்னு சொல்கிறோன்னா, that is bi அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், which means 2. ஸோ இந்த பேராக இருக்கு இல்லையா 2 குரோமோசோம்ஸ், அந்த பேரான 2 குரோமோசோம்ஸை we also call it as bivalent chromosomes. ஹோமோலோகஸ் குரோமோசோமுக்கும் bivalent குரோமோசோம்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்னால் 2 குரோமோசோம்ஸ் சிமிலராக இருக்கும். அதோட சைஸாக இருக்கட்டும், அதோட ஷேப்பாக இருக்கட்டும், அதோட சென்ட்ரோமியர் பொசிஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் சேமாக இருந்ததுன்னா அதை ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்னு சொல்லுவோம். பட் பைவேலண்ட் குரோமோசோம்ஸ்னால் இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் பேர்டாக இருக்கும். அதை தான் we call it as bivalent chromosomes. ஓகே, ஸோ ஜைகோட்டின் ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா that is pairing. நெக்ஸ்ட் என்ன ஃபேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா that is little zebra place. P for pachytene. இந்த pachytene என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா that is recombination. நம்ம ஆல்ரெடி மயோசிஸோட ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம், that is pairing and then recombination பார்த்தோம் இல்லையா. இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் எல்லாமே பேர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த pachytene ஸ்டேஜில் ரீகாம்பினேஷன் நடக்கும். ரீகாம்பினேஷன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோமில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்சேஞ்ச். இந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இந்த குரோமோசோமுக்கும், இந்த ப்ளூ குரோமோசோமில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ரெட் குரோமோசோமுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அந்த ப்ராசஸை தான் ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ கால் இட் ஆஸ் கிராசிங் ஓவர். நம்ம பிரிட்ஜ் கிராஸ் ஓவர் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கீழே ஒரு ரிவர் போயிட்டுருக்கோம், அது மேலே பிரிட்ஜ் கிராஸ் ஓவர் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு குரோமோசோமும் இன்னொரு குரோமோசோமும் இந்த மாதிரி கிராஸ் ஓவர் ஆகும். அதை தான் we call it as recombination. இந்த கிராசிங் ஓவர் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் என்சைம் மீடியேட்டட் காம்ப்ளெக்ஸ். என்சைம் தான் இந்த கிராசிங் ஓவர் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணும். என்ன என்சைம் அப்படின்னு பார்த்தோன்னா ரீகாம்பினேஸ் அப்படின்ற என்சைம் தான் இந்த கிராசிங் ஓவரை இனிஷியேட் பண்ணும். ஓகே, நம்ம ஆல்ரெடி பயோமாலிகுல்ஸ் சாப்டரில் என்சைம் மீடியேட்டட் ரியாக்ஷன்ஸ், கேட்டலைஸ்டு ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பேட்சிட்டின் ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா தட் இஸ் ரீகாம்பினேஷன். ஓகே, ஆல்ரெடி பேர் ஆயிருக்கு இல்லையா, இந்த குரோமோசோம்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இட் ஸ்டார்டட் கிராசிங் ஓவர். இந்த மாதிரி ஒரு குரோமோசோமும் கிராஸ் ஓவர் ஆரம்பிக்கும். அண்ட் தே அப்பியர்ஸ் ஆஸ் டெட்ராட்ஸ். நம்ம ஆல்ரெடி இந்த குரோமோசோம்ஸை பைவேலண்ட் குரோமோசோம்ஸ்னு சொன்னோம் இல்லையா, இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டெட்ராட். டெட்ரா அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், விச் மீன்ஸ் 4. இங்கே பார்க்குறதுக்கு 4 குரோமேட்டிட்ஸ் தெரியுது இல்லையா, 1 2 3 4. ஸோ பார்க்குறதுக்கு இது டெட்ராட்ஸ் மாதிரியே இருக்கும் இந்த பைவேலண்ட் குரோமோசோம்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த பேட்சிட்டின் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 ஃபேஸ் தட் இஸ் லெப்டோடைன் ஃபேஸும் ஜைகோட்டின் ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பேட்சிட்டின் ஃபேஸ் இஸ் லாங்கர். லெப்டோட்டினும் ஜைகோட்டினும் கொஞ்ச நேரம் மட்டும்தான் இருக்கும், பட் இந்த பேட்சிட்டின் ஃபேஸ் தான் ரொம்ப நேரம் நடக்கும். ஓகே, அண்டர்ஸ்டுட் ரைட். நெக்ஸ்ட் என்ன ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் டிப்ளோட்டின். லிட்டில் ஜீப்ரா பிளேஸ் ட்ரம்ஸ் டெய்லின்னு பார்த்தோம் இல்லையா, ட்ரம்ஸ் தட் இஸ் டி ஃபார் டிப்ளோட்டின். இந்த டிப்ளோட்டின் ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா சினாப்டோனீமல் காம்ப்ளெக்ஸ். அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸில் பேரான ரீஜியனை தானே சினாப்டோனீமல் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா இட் ஸ்டார்டட் டிசொல்யூஷன். அது பழைய ஸ்டேஜுக்கே போக ஆரம்பிச்சிடும். ஓகே, அண்ட் ஆல்சோ அந்த ரீகம்பைன்டு ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, ரீகாம்பினேஷன் அப்படின்னா இந்த கிராசிங்
ஓவர் நடந்திருக்குல்ல, இதை தான் ரீகம்பைன்டு ஹோமோலோகஸ் குரோமோசோம்னு சொல்லுவோம். இது என்ன ஆகும்னு பார்த்தோன்னா செப்பரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் எக்ஸப்ட் அட் திஸ் எக்ஸ் ரீஜியன். இந்த கிராசிங் ஓவர் நடந்திருக்கு இல்லையா, இந்த ரீஜியன் தவிர பேலன்ஸ் ரீஜியன் எல்லாமே இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த எக்ஸ் ரீஜியன் இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கு எக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த ரீஜியனை தான் we call it as chiasmata. ஸோ வாட் இஸ் chiasmata அப்படின்னு கேட்டாங்கன்னா, கிராசிங் ஓவர் நடக்கும்போது ஒரு எக்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அந்த எக்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் தான் we call it as chiasmata. இந்த chiasmata எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, that is during diplotin stage. ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த டிப்ளோட்டின் ஃபேஸ் இருக்கு இல்லையா, இது சம் வெர்டபிரேட்ஸில் ரொம்ப மாதத்துக்கோ ரொம்ப வருஷத்துக்கு கூட இந்த ஃபேஸ் மட்டுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஹியூமன் செல்ஸில் யூஸ்வலாக செல் டிவிஷன் 24 hours நடக்கும். அதில் எம் ஃபேஸ் வந்துட்டு 1 hour தான் நடக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் தான் 23 hours நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பட் இந்த டிப்ளோட்டின் இருக்கு இல்லையா, சில வெர்டபிரேட் அனிமல்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் லாஸ்ட் ஃபார் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ். 1 மாதம் 1 வருஷத்துக்கு கூட இந்த டிப்ளோட்டின் ஃபேஸ் மட்டும் நடக்கும். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபேஸ், தட் இஸ் த ஃபைனல் ஃபேஸ். வாட் இஸ் தட்? லிட்டில் ஜீப்ரா பிளேஸ் ட்ரம்ஸ் டெய்லி. டி அப்படின்னா தட் இஸ் டயாகைனசிஸ். இந்த டயாகைனசிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த chiasmata இருக்கு இல்லையா, எக்ஸ் ஷேப்டு ரீஜியன், அந்த எக்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சருமே இட் ஸ்டார்டட் டெர்மினலைசேஷன், அதுவுமே எண்ட் ஆகி தனித்தனி குரோமோசோம்ஸாக ஸ்பிளிட் ஆகிடும். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த செல்குள்ள சென்ட்ரியோல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, டூப்ளிகேட்டட் சென்ட்ரியோல்ஸ். அந்த சென்ட்ரியோல்ஸ்லேருந்து மைக்ரோடியூபிள்ஸ் வெளில வரும். அதுதான் மைட்டாட்டிக் அப்பரேட்டஸ் ஆர் ஸ்பிண்டில் அப்பரேட்டஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, மைட்டாசிஸ்லேயே பார்த்தோம்ல. ஸோ அந்த ஸ்பிண்டில் அப்பரேட்டஸ் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் என்வலப் இருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியர் என்வலப் இட் ஸ்டார்டட் பிரேக்கிங் டவுன். ஓகே, ஸோ ப்ரோஃபேஸோட எண்டில் பார்த்தோன்னா நியூக்ளியர் என்வலப் வந்து பிரேக் ஆகிருக்கும். அண்ட் ஆல்சோ பேரிங்கும் நடந்திருக்கும், ரீகாம்பினேஷனும் நடந்திருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸும் இட் ஸ்டார்டட் ஃபார்மிங். ஸோ திஸ் இஸ் ஜூரிங் த எண்ட் ஆஃப் ப்ரோஃபேஸ் 1. ப்ரோஃபேஸ் 1க்கு அப்புறம் என்ன வரும்? தட் இஸ் PMAT அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ப்ரோஃபேஸ் 1க்கு அப்புறம் தட் இஸ் மெட்டஃபேஸ் 1. மெட்டஃபேஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? மைட்டாசிஸில் பார்த்தோம் இல்லையா, எம் ஃபார் மிடில் அப்படின்னு சொன்னோம்ல, தட் இஸ் ஈக்குவேட்டர். இதில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் எல்லாமே ஈக்குவேட்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். இதோட மிடில் லைன் இருக்கு இல்லையா, அந்த மிடில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த பிளேட்டை தான் we call it as மெட்டஃபேஸ் பிளேட். ஓகே, இதுவுமே நம்ம ஆல்ரெடி மைட்டாசிஸ்லேயே டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். பட் இங்கே மயோசிஸில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, மைட்டாசிஸில் ஒரே ஒரு மெட்டஃபேஸ் பிளேட் தான் இருக்கும். பட் மயோசிஸில் இருக்கக்கூடிய மெட்டஃபேஸ் இருக்கு இல்லையா, இதில் 2 மெட்டஃபேஸ் பிளேட் இருக்கும். ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் அரேஞ்ச்ட் ஆன் 1 மெட்டஃபேஸ் பிளேட், அனதர் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இன்னொரு மெட்டஃபேஸ் பிளேட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஹியர் இட் ஹேஸ் டபுள் மெட்டஃபேஸ் பிளேட். ஓகே, அண்ட் தென் இந்த மெட்டஃபேஸ் 1ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் குரோமோசோமில் இருக்கக்கூடிய கைனட்டோகோஸ்டில் அட்டாச் ஆகி இந்த சைடும் புல் பண்ணும், இந்த சைடும் புல் பண்ணும். அண்ட் சேச்சுரேஷன் டைமில் தான் இது வந்துட்டு இதோட மிடில் லைன் தட் இஸ் ஈக்குவேட்டரில் அரேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ தட் இஸ் ஹேப்பனிங் டியூரிங் மெட்டஃபேஸ் 1. அண்ட் தென் இந்த மெட்டஃபேஸ் 1ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் இட் கோஸ் டு த அனாஃபேஸ் 1. அனாஃபேஸ் ஏ ஃபார் அவே அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அவே அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் எல்லாம் ஆப்போசிட் போலுக்கு செப்பரேட் ஆகி போயிடும். நம்ம ஆல்ரெடி மெட்டஃபேஸ் பிளேட்டில் அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் 2 குரோமோசோம்ஸ் இருக்குன்னு சொன்னோம்ல. அதில் இருக்கக்கூடிய 2 குரோமோசோம்ஸில் ஒரு குரோமோசோம்ஸ் ஒரு போலுக்கும் இன்னொரு குரோமோசோம்ஸ் இன்னொரு போலுக்கும் இந்த மாதிரி செப்பரேட் ஆகி போயிடும். பட் அதில் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, அதில் இருக்கு இல்லையா சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். இதுதானே சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் வந்து செப்பரேட் ஆகி தனியாக போகாது. பட் மைட்டாசிஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரே குரோமோசோமில் இருக்கக்கூடிய சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் இருக்கு இல்லையா, அது பாதியாக பிரிஞ்சு மேலே இருக்க போலுக்கும் கீழே இருக்க போலுக்கும் போயிடும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பட் மயாசிஸில் இருக்கக்கூடிய அனாஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிஸ்டர் குரோமேட்டிட் செப்பரேட் ஆகாது. பிகாஸ் இதில்
2 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ 2 குரோமோசோம்ஸ் இருக்கிறதுனால ஒரு குரோமோசோம்ஸ் மேலேயும் ஒரு குரோமோசோம்ஸ் கீழேயும் போயிடும். மைட்டாசிஸில் ஒரே ஒரு குரோமோசோம் இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய குரோமாட்டிட் இருக்கு இல்லையா, சிஸ்டர் குரோமாட்டிட், அதில் பாதியாக பிரிஞ்சு மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு போகும். பட் அனாஃபேஸில் ஒரு குரோமோசோம் மேலேயும் இன்னொரு குரோமோசோம் கீழேயும் போயிடும். தட் இஸ் மயாசிஸோட அனாஃபேஸ் 1. ஓகே, அண்ட் தென் இந்த அனாஃபேஸ் 1ல இருக்கக்கூடிய செல்ஸ் இட் கோஸ் டு த டீலோஃபேஸ் 1. இந்த டீலோஃபேஸ் 1ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூக்ளியர் என்வலப் இருக்கு இல்லையா, இட் ஸ்டார்டட் ரீடெவலப்ஸ். ஆல்ரெடி நம்ம ப்ரோஃபேஸ் 1ல் இது வந்து பிரேக் ஆக ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, பட் டீலோஃபேஸ் 1ல் இட் ரீடெவலப்ஸ் அண்ட் தென் த நியூக்ளியோலஸ் ரீஅப்பியர்ஸ். நியூக்ளியஸ் உள்ள இருக்கக்கூடிய செல் ஆர்கனல் நியூக்ளியோலஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே ரீஅப்பியர் ஆக ஆரம்பிச்சிரும். அண்ட் தென் ஃபைனலி இந்த சைட்டோகைனசிஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். நம்ம ஆல்ரெடி காரியோகைனசிஸ்னா என்ன, சைட்டோகைனசிஸ்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. காரியோகைனசிஸ் நியூக்ளியர் டிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சைட்டோகைனசிஸ், தட் இஸ் சைட்டோபிளாசம் செப்பரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஹோல் சைட்டோபிளாசமாக இருந்தது டிவைட் ஆகி இட் பிகம்ஸ் 2 டாட்டர் செல்ஸ். ஓகே, அண்ட் இந்த சைட்டோகைனசிஸ் வந்து அனிமல் செல்லுக்கும் பிளான்ட் செல்லுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. அனிமல் செல்ஸில் இருக்கக்கூடியது தட் இஸ் ஃபரோ ஃபார்மேஷன், அண்ட் தென் பிளான்ட் செல்லில் செல் பிளேட் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியலனா லாஸ்ட் வீடியோ மைட்டாசிஸில் நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஓகே, திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் மயாசிஸ் 1. ஓகே, நம்ம 2 சைக்கிள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, ஒன்று மயாசிஸ் 1 அண்ட் தென் மயாசிஸ் 2. இப்போ இந்த மயாசிஸ் 1ஓட ஒரு ஷார்ட் ரீகேப் சட்டுன்னு பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், ஒரு பேரண்ட் செல் இருக்கும். அந்த பேரண்ட் செல்லில் இருக்கக்கூடிய குரோமாட்டின் த்ரெட்ஸ் இருக்கு இல்லையா, அது ப்ரோஃபேஸ் 1ல் என்ன ஆகும், இட் இஸ் கண்டென்ஸ் டு குரோமோசோம்ஸ். குரோமோசோமா கண்டென்ஸ் ஆகிடும் அண்ட் ஆல்சோ பேரிங் நடக்கும் அண்ட் தென் ரீகாம்பினேஷன். 5 ஃபேஸஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த 5 ஃபேஸஸையும் சிம்பிளாக ஒரே இமேஜில் கொடுத்துட்டோம். திஸ் இஸ் த ப்ரோஃபேஸ் 1. ஓகே, ஸோ இந்த ப்ரோஃபேஸ் 1ல் என்ன நடந்திருக்கும்னா, இதில் இருக்கக்கூடிய குரோமாட்டின் த்ரெட்ஸ் எல்லாமே குரோமோசோம்ஸாக கண்டென்ஸ் ஆகிருக்கும் அண்ட் தென் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் பேர் ஆகி கிராசிங் ஓவர் நடந்திருக்கும், தட் இஸ் ரீகாம்பினேஷன். அதுக்கப்புறம் இது மூவ்ஸ் டு த மெட்டாஃபேஸ் 1. இந்த மெட்டாஃபேஸ் 1ல் என்ன நடக்கும், தட் இஸ் எம் ஃபார் மிடில். அதில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் எல்லாமே ஈக்குவேட்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த ஈக்குவேட்டர் தான் வி கால் இட் அஸ் மெட்டாஃபேஸ் பிளேட். பட் இங்கே இருக்கக்கூடிய மெட்டாஃபேஸ் பிளேட் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் டபுள் மெட்டாஃபேஸ் பிளேட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் இந்த மெட்டாஃபேஸ் 1லேருந்து இட் கோஸ் டு த அனாஃபேஸ் 1. அனாஃபேஸ் ஏ ஃபார் அவே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோமில் 2 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஒரு குரோமோசோம்ஸ் ஒரு போலுக்கும் அனதர் குரோமோசோம்ஸ் இன்னொரு போலுக்கும் போயிடும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய சிஸ்டர் குரோமாட்டிட் செப்பரேட் ஆகாது, அட்டாச்சாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. தட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டாசிஸ் அண்ட் தென் மயோசிஸ். அண்ட் தென் இந்த அனாஃபேஸ் 1லேருந்து செல்ஸ் இட் கோஸ் டு த டீலோஃபேஸ் 1. இந்த டீலோஃபேஸ் 1ல் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்ரெடி நியூக்ளியர் என்வலப் பிரேக் டவுன் ஆகிருக்கும் இல்லையா ப்ரோஃபேஸ் 1ல், அது எல்லாமே ரீடெவலப் ஆகும். அண்ட் தென் சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ்ல என்ன நடக்கும், சைட்டோபிளாசம் வந்து செப்பரேட் ஆகி இட் பிகம்ஸ் 2 டாட்டர் செல்ஸாக ப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் மயோசிஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பேரண்ட் செல் வந்து டிப்ளாய்டாக இருக்கும் இல்லையா. அந்த டிப்ளாய்ட் பேரண்ட் செல் பிகம்ஸ் 2 ஹாப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ். 2 ஹாப்ளாய்ட் டாட்டர் செல்ஸாக ப்ரொடியூஸ் ஆகிடும். அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் எல்லாமே ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிடும். அதனால தான் மயோசிஸ் 1 we also call it as reduction division அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் இன் மயோசிஸ். ஓகே, ஸோ அட் த எண்ட் ஆஃப் மயோசிஸில் 2 டாட்டர் ஹாப்ளாய்ட் செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகியிருக்கும். அண்ட் தென் இந்த மயோசிஸ் 1ல் இருக்கக்கூடிய 2 செல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 செல்ஸுமே இட் மூவ்ஸ் டு த மயோசிஸ் 2. பட் மயோசிஸ் 2க்கு போகிறதுக்கு முன்னாடி இன் பிட்வீனில் there is one phase. அது என்ன ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் இன்டர்கைனசிஸ். மயோசிஸ் 1க்கும் மயோசிஸ் 2க்கும் இன்பிட்வீனில் இருக்க ஃபேஸை தான் இன்டர்கைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்கைனசிஸ் வந்துட்டு இட் இஸ் அ ஷார்ட் லிவ்டு ஃபேஸ். இது வந்துட்டு ஒரு டிரான்சியன்ட் ஃபேஸ் மாதிரி. மயோசிஸ் 1லேருந்து மயோசிஸ் 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பரவரி ஃபேஸ் தான் வி கால் இட் ஆஸ் இன்டர்கைனசிஸ். ஓகே, எல்லா செல்ஸும் கண்டிப்பாக இந்த இன்டர்கைனசிஸ் ஸ்டேஜுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டேஜில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்காது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் மாதிரி தான். மயோசிஸ் 1லேருந்து மயோசிஸ் 2க்கு போகக்கூடிய ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் தான் வி கால் இட் ஆஸ் இன்டர்கைனசிஸ். ஓகே, அண்ட் தென் இந்த இன்டர்கைனசிஸ்லேருந்து இட் கோஸ் டு த மயோசிஸ் 2. மயோசிஸ் 2ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன, தட் இஸ்
ப்ரொஃபேஸ் 2. ப்ரொஃபேஸ் 2 ஸ்டார்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி 2 டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு இல்லையா மயாசிஸ் 1ல. அந்த 2 டாட்டர் செல்ஸில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, இது அகைன் நல்லா கண்டென்ஸ் ஆகி காம்பேக்ட் ஆகிடும், டைட்டாக பவுண்ட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் என்வலப் இருக்கு இல்லையா, இந்த நியூக்ளியர் என்வலப் பிரேக் டவுன் ஆகிடும். ஓகே. அண்ட் ஆல்சோ ஸ்பிண்டல் அப்பரேட்டஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸ்பிண்டல் அப்பரேட்டஸ் எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த சென்ட்ரியல்ஸ்க்கு வெளியில் மைக்ரோடிபியூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மைக்ரோடிபியூல் ரேடியேட் ஆகி அந்த ஸ்பிண்டல் ஃபைபர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிடும். தட் இஸ் ப்ரொஃபேஸ் 2. ஸோ யூஸ்வலாக ப்ரொஃபேஸ் 2ல நடக்கக்கூடிய ஈவெண்ட்டும் மைட்டாசிஸில் இருக்கு இல்லையா, மைட்டாசிஸில் இருக்கக்கூடிய ப்ரொஃபேஸும் சிமிலராக தான் இருக்கும். பிகாஸ் மயாசிஸ் 2 ஃபுல்லாகவுமே மைட்டாசிஸ் மாதிரியே இருக்கும். தட் இஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன் பார்த்தோம் இல்லையா, மயாசிஸ் 1 மட்டும்தான் இட் இஸ் ரிடக்ஷன் டிவிஷன். தட் இஸ் டிஃப்ரெண்ட் டு மைட்டாசிஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ப்ரொஃபேஸ் 2, மெட்டஃபேஸ் 2, அனஃபேஸ் 2 அண்ட் டீலோஃபேஸ் 2 இருக்கு இல்லையா, இது எல்லாமே இட் ரிசம்பிள்ஸ் த மைட்டாசிஸ். ஓகே. அண்ட் தென் இந்த ப்ரொஃபேஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் it moves to the metaphase 2. metaphase 2ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம், M for middle அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே மெட்டஃபேஸ் பிளேட்ல அரேஞ்ச் ஆகும், ஈக்குவேட்டர்ல அரேஞ்ச் ஆகிடும். ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா they are attached to the kinetochore. குரோமோசோம்ல இருக்கும் இல்லையா ஸ்மால் டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், சென்ட்ரோமியர் பக்கத்தில் இருக்கும்ல, அந்த கைனட்டோகோரில் இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எல்லாம் it started attaching. ஓகே. and in the ரெண்டு செல்ஸும் it moves to the next phase, that is anaphase 2. anaphase 2 A for away அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த anaphase 2ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு குரோமோசோம்ஸ் தானே டோட்டலாகவே இருக்கு, இந்த ரெண்டு குரோமோசோம்ஸும் it started splitting. நம்ம ஆனால் anaphase 1ல என்ன பார்த்தோம், ஹோமோலோகஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால ஒரு குரோமோசோம்ஸ் மேலே இருக்க போலுக்கும் இன்னொரு குரோமோசோம் கீழே இருக்க போலுக்கும் போகும்னு பார்த்தோம் இல்லையா. பட் இங்கே ஒரே ஒரு குரோமோசோம் தான் இருக்கு. அப்போ ஆப்வியஸாக அதில் இருக்கக்கூடிய சிஸ்டர் chromatid split ஆகி பாதி chromatid இருக்கு இல்லையா, one chromatid it goes to the one pole and then balance இருக்கக்கூடிய chromatid it moves to the opposite pole. okay. ஸோ இந்த அனாஃபேஸ் 2ல இந்த ரெண்டு செல்ஸ்லையும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகி ஒரு குரோமேட்டிட் வந்துட்டு மேலே இருக்க போலுக்கும் இன்னொரு குரோமேட்டிட் கீழே இருக்க போலுக்கும் போயிடும். ஓகே. and then in the anaphase 2லேருந்து செல்ஸ் எங்கே போகும், it goes to telophase 2. telophase 2ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் என்வலப் பிரேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ப்ரொஃபேஸில், இது அகெயின் டீலோஃபேஸில் it redevelops and then telophase is followed by cytokinesis. cytokinesis அப்படின்னா that is separation of cytoplasm பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஒரு செல் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய cytoplasm split into 2 daughter cells. ஸோ ஒரு செல்லில் 2 daughter செல்ஸும் another செல்லில் another 2 daughter செல்ஸும் வந்துருச்சு. ஸோ டோட்டலாக we have 4 daughter cells, 1 2 and then 3 4. So totally at the end of meiosis 2 we have 4 daughter cells. And the 4 daughter cells எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா they are haploid daughter cells. நம்ம meiosis 1ஓட ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம், diploid parent cell பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு diploid parent cellலேருந்து 4 haploid daughter cells ஃபார்ம் ஆயிடுச்சு. That is the last stage of meiosis. All clear, right? ஓகே. இப்போ இந்த meiosis 2ஓட ஒரு ஷார்ட் ரீகேப் சட்டுன்னு பார்த்துருவோமா. meiosis 1ல பார்த்த மாதிரி meiosis 2ஓட ஸ்டார்டிங் எப்படி இருக்கும், ஆல்ரெடி meiosis 1லேருந்து 2 டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, ஹாப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ், சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கக்கூடிய டாட்டர் செல்ஸ் ஸ்டார்டிங்லேயே ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த 2 டாட்டர் செல்ஸும் it enters into the prophase 2. ப்ரொஃபேஸ் 2ல நம்ம என்ன நடக்கும்னு பார்த்தோம், அதில் இருக்க குரோமோசோம்ஸ் எல்லாம் அகைன் நல்லா கண்டென்ஸ் ஆகும் அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் என்வலப் ஸ்டார்டட் பிரேக்கிங் டவுன். ஸோ ப்ரொஃபேஸ் 2ல நோ நியூக்ளியர் என்வலப் இஸ் தேர். ஓகே. அண்ட் ஆல்சோ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ரெண்டு செல்ஸ்லேயும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். and then the 2 cells goes to the metaphase 2. ப்ரொஃபேஸ்லேருந்து மெட்டஃபேஸ் 2க்கு போய்டுன்னு பார்த்தோம் இல்லையா. மெட்டஃபேஸ் 2 M for middle. மிடில் அப்படின்னா இந்த குரோமோசோம்ஸ் எல்லாம் எங்கே அரேஞ்ச் ஆகும், மெட்டஃபேஸ் பிளேட் ஈக்குவேட்டரில் அரேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ தட் இஸ் ஜூரிங் மெட்டஃபேஸ் 2.
அண்ட் தென் அந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ்லாம் கைனட்டோகோரில் ஸ்பெசிஃபிக்காக அட்டாச் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ தட் இஸ் ஆல்சோ டியூரிங் மெட்டாஃபேஸ் 2. அண்ட் தென் மெட்டாஃபேஸ் 2லேருந்து இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் எங்கே போகும்? இட் கோஸ் டு த அனாஃபேஸ் 2. அனாஃபேஸ் அப்படின்னா ஏ ஃபார் அவே அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அனாஃபேஸ் 2ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகி ஒரு குரோமேட்டிட் மேலே இருக்க போலுக்கும் அனதர் குரோமேட்டிட் கீழே இருக்க போலுக்கும் போயிடும். That is during anaphase 2. And then in the anaphase 2லேருந்து the cell goes to telophase 2. telophase 2ல என்ன நடக்கும்? இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் என்வலப் ஆல்ரெடி பிரேக் ஆச்சு பார்த்தோம் இல்லையா ப்ரொஃபேஸில். அந்த நியூக்ளியர் என்வலப்லாம் இட் ஸ்டார்டட் ஃபார்மிங். ஸோ நியூக்ளியர் என்வலப்லாம் ஃபார்ம் ஆகிடும். அண்ட் தென் டீலோஃபேஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும்? தட் இஸ் சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். ஸோ அந்த அனாஃபேஸில் இருக்கக்கூடிய சிங்கிள் செல் வந்துட்டு இட் இஸ் ஸ்பிளிட் இன்டு 2 டாட்டர் செல்ஸ். ஸோ 2 செல்ஸ் இருக்கிறதுனால டோட்டலாக வி ஹாவ் 4 டாட்டர் செல்ஸ். இந்த 4 டாட்டர் செல்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் ஹாப்ளாய்டு. பட் நம்ம மயோசிஸ் 2ஓட ஸ்டார்டிங்லேயும் ஹாப்ளாய்ட் செல்ஸ் தான் இருந்தது. அதோட எண்ட்லேயும் இட் ஹாஸ் 4 ஹாப்ளாய்ட் செல்ஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய டாட்டர் செல்ஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் மயோசிஸ் 2வை வி ஆல்சோ கால் இட் ஆஸ் equational division. பட் மயோசிஸ் 1 தான் we also call it as reduction division அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ மயோசிஸ் 2 வந்துட்டு equational division. ஓகே, ஆல் கிளியர் ரைட்? ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ ஹோலாக மயோசிஸ்ன்னு பார்த்தோன்னா மயோசிஸ் 1 அண்ட் தென் மயோசிஸ் 2. மயோசிஸ் 1ல் என்ன நடக்கும், மயோசிஸ் 2ல் என்ன நடக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஹோலாக பார்த்தோன்னா ஒரு பேரண்ட் செல் இருக்கும், தட் இஸ் டிப்ளாய்ட். 2 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கக்கூடிய பேரண்ட் செல்லேருந்து 4 haploid daughter cells ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் த எண்ட் ஆஃப் மயோசிஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மயோசிஸில் குரோமோசோம் நம்பரும் டிஎன்ஏ கான்டென்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி மைட்டாசிஸில் பார்த்தோம் இல்லையா, குரோமோசோம் நம்பர் மைட்டாசிஸ் ஒரு ஸ்டேஜுக்கும் எப்படி இருக்கும் அண்ட் அதோட டிஎன்ஏ கான்டென்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி தான் மயோசிஸ்க்கும் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த கான்செப்டுக்கு 2 ஃபார்முலா கொடுத்துருந்தோம். வாட் இஸ் த 2 ஃபார்முலா? ஆல்ரெடி நான் நோட் பண்ண சொன்னேன் இல்லையா, புக்லேயோ இல்லை உங்கள் நோட்ஸ்லேயோ நோட் பண்ண சொன்னல. வாட் இஸ் த 2 ஃபார்முலா? குரோமோசோம் நம்பர் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் சென்ட்ரோமியர். ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியரும் குரோமோசோம் நம்பரும் ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. அண்ட் தென் செகண்ட் ஃபார்முலா, தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ கான்டென்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் குரோமேட்டிட்ஸ். அந்த அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குரோமோசோமில் இருக்கக்கூடிய குரோமேட்டிட் நம்பரோட ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அண்ட் ஆல்சோ ஹாப்ளாய்ட் செல்லுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும், டிப்ளாய்ட் செல்லுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம். டிப்ளாய்ட் செல்லில் ஒரே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். என்னது? குரோமோசோம்ஸை பேராக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ 2 குரோமோசோமில் எவ்வளோ குரோமேட்டிட் இருக்குது அப்படின்னு டிஎன்ஏ கண்டென்ட்டுக்கு மட்டும் பார்க்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சப்போஸ் நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா மறக்காமல் மைட்டாசிஸில் நம்ம குரோமோசோம் நம்பர் அண்ட் டிஎன்ஏ கான்டென்ட்னு ஒரு கான்செப்டை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த கான்செப்டை கிளியராக பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் இது ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் மயோசிஸ் 1. அண்ட் தென் இந்த செகண்ட் ரோவில் இருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் மயோசிஸ் 2. ஓகே, ஸோ மயோசிஸ் 1 அண்ட் தென் மயோசிஸ் 2ல ஒரு ஸ்டேஜ்லையும் எப்படி குரோமோசோம் நம்பர் சேஞ்ச் ஆகும், அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் G1 ஸ்டேஜ். ஓகே, அண்ட் தென் G1 ஃபேஸ்லேருந்து இட் கோஸ் டு த S ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் S ஃபேஸ்க்கு அப்புறம் இந்த செல்ஸ் எங்கே போகும், G2 ஃபேஸ்க்கு போகுமா, ப்ரோஃபேஸ் 1க்கு போகுமா? மயோசிஸில் there is no G2 ஃபேஸ். டைரெக்டாக S ஃபேஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ப்ரோஃபேஸ் 1க்கு வந்துடும் பார்த்தோம் இல்லையா. மைட்டாசிஸில் தான் S ஃபேஸ்லேருந்து G2 ஃபேஸ்க்கு போகும், அதுக்கப்புறம் தான் ப்ரோஃபேஸ் 1க்கு வரும். பட் மயோசிஸில் டைரெக்டாக S ஃபேஸ்லேருந்து ப்ரோஃபேஸ் 1க்கு வந்துடும். அண்ட் தென் ப்ரோஃபேஸ் 1க்கு அப்புறம் என்ன வரும், தட் இஸ் மெட்டாஃபேஸ், PMAT அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ மெட்டாஃபேஸ் 1 வரும். அண்ட் தென் மெட்டாஃபேஸ் 1லேருந்து செல்ஸ் எங்கே போகும், இட் கோஸ் டு த அனாஃபேஸ் 1. அண்ட் தென் அனாஃபேஸ் 1லேருந்து எங்கே போகும், தட் இஸ் டீலோஃபேஸ் 1. டீலோஃபேஸ் 1 அண்ட் தென் சைட்டோகைனசிஸ். இது ரெண்டுமே இங்கே வச்சுப்போம். அண்ட் தென் இந்த டீலோஃபேஸ் 1லேருந்து டைரெக்டாக இன்டர்கைனசிஸ்க்கு போகும். அண்ட் தென் இன்டர்கைனசிஸ்லேருந்து டைரெக்டாக ப்ரோஃபேஸ் 2க்கு வந்துடும் பார்த்தோம் இல்லையா. ஸோ ப்ரோஃபேஸ் 2க்கு வரும். அண்ட் தென் ப்ரோஃபேஸ் 2லேருந்து எங்கே போகும், இட் கோஸ் டு த மெட்டாஃபேஸ் 2.
மெட்டாஃபேஸ் 2லேருந்து நெக்ஸ்ட் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் அனாஃபேஸ் 2. அனாஃபேஸ் 2லேருந்து ஃபைனலாக எங்கே போகும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் கோஸ் டு த டீலோஃபேஸ் அண்ட் தென் சைட்டோகைனசிஸ் இருக்கும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் த டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும் செல்ஸ். And also consider this cell as diploid. இதை வந்து நம்ம டிப்ளாய்ட் செல்லாக கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போ டிப்ளாய்ட் செல்லுக்கு எப்படி குரோமோசோம் நம்பர் கண்டுபிடிக்கணும் அண்ட் தென் டிஎன்ஏ கண்டென்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத ஒரு ஸ்டேஜுக்கும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் G1 ஃபேஸில் இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர் என்ன, டிஎன்ஏ கான்டென்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். குரோமோசோம் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சென்ட்ரோமியர்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதில் எத்தனை சென்ட்ரோமியர் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 1 2 3 and then 4. So G1 phaseல டோட்டலாக 4 சென்ட்ரோமியர் இருக்குது. அப்போ that is equal to 4 number of chromosomes. Okay, and then இதில் இருக்கக்கூடிய DNA content எப்படி கண்டுபிடிப்போம், that is equal to number of chromatids. இது வந்து diploid cell அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ diploid cell எப்படி calculate பண்ணணும் அப்படின்னா பேர்ஸாக பார்க்கணும் இல்லையா. ஒரு பேரில் எத்தனை நம்பர் ஆஃப் குரோமாட்டிட் இருக்குது அப்படின்றத தானே பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பேராக எடுத்துப்போம். ஸோ இந்த பேரில் எத்தனை குரோமாட்டிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஹேஸ் 1 அண்ட் தென் 2. 2 குரோமாட்டிட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் 2C. இங்கே ஒன்று இருக்குது அண்ட் தென் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் 4N அண்ட் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ தட் இஸ் 2C. கிளியர் ரைட். அண்ட் தென் இந்த G1 ஃபேஸ்லேருந்து the cell go to S phase. S ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும் இல்லையா. ஸோ அங்கே டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ டபுள் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ இதில் எவ்வளோ குரோமோசோம் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சென்ட்ரோமியர். ஸோ 1 2 3 and then 4. ஸோ டோட்டலாக எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 4N. அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், பேராக பார்ப்போம் இல்லையா. ஸோ இந்த பேரில் எத்தனை குரோமாட்டிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3 and then 4. ஸோ டோட்டலாக 4 குரோமாட்டிட்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் 4C அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. G1 ஃபேஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ அமௌண்ட் மட்டும் எஸ் ஃபேஸில் அப்படியே டபுள் ஆயிருக்கு இல்லையா. 2Cலேருந்து 4Cக்கு வந்திருக்கு. பட் அதில் இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர் ரிமைன் சேம். ஓகே, அண்ட் தென் செல்ஸ் வந்துட்டு எஸ் ஃபேஸ்லேருந்து ப்ரோஃபேஸ் 1க்கு வந்துடும். ப்ரோஃபேஸ் 1ல் எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போமா. தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சென்ட்ரோமியர்ஸ். எத்தனை இருக்குது, 1 2 3 and then 4. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் எத்தனை, தட் இஸ் 4N. ஓகே, அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ டிப்ளாய்ட் செல்ஸில் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், பேராக பார்ப்போம் இல்லையா. ஸோ இந்த ஒரு பேரில் எத்தனை நம்பர் ஆஃப் குரோமாட்டிட்ஸ் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். 1 2 3 and then 4. ஸோ டோட்டலாக எத்தனை குரோமாட்டிட்ஸ் இருக்குது, தட் இஸ் 4 குரோமாட்டிட். அப்போ அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் 4C. ஓகே, and then prophase 1லேருந்து the cell goes to the metaphase 1. இந்த metaphase 1லேயும் அதே மாதிரி குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா. 1 2 3 and then 4. இதில் இருக்கிற மாதிரியே தானே இருக்குது 1 2 3 4. பட் இது வந்து மெட்டாஃபேஸ் பிளேட்டில் அரேஞ்ச் ஆகியிருக்கு, இங்கே தனித்தனியாக இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதே ப்ரோஃபேஸ் 1ல் இருக்கிற மாதிரி தான் மெட்டாஃபேஸ் 1லேயும் குரோமோசோம் நம்பரும் டிஎன்ஏ கான்டென்ட்டும் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ இதுலேயும் 4N and then 4C. okay, and then in the cells வந்து metaphase 1லேருந்து எங்கே போகும், it goes to the anaphase 1. anaphase 1லேயும் எத்தனை டோட்டலாக இருக்குது குரோமோசோம்ஸ், 1 2 3 and then 4. 4 குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா. இதில் இருக்கிற மாதிரி அப்படியே தான் 4 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் இட் இஸ் குரோமோசோம் நம்பரும் டிஎன்ஏ கான்டென்ட்டும் மெட்டாஃபேஸ் 1ல் இருக்கிற மாதிரியே வருமா. நம்ம நார்மலாக கேல்குலேட் பண்ணாலும் அதே தான் வரும். குரோமோசோம் நம்பர் என்ன, தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சென்ட்ரோமியர் 1 2 3 4 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ குரோமோசோம் நம்பர் என்ன வரும், தட் இஸ் 4N. and then இதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ கான்டென்ட் என்ன, தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் குரோமாட்டிட்ஸ். எத்தனை குரோமாட்டிட் இருக்குது அப்படின்றத 2 பேரில் பார்ப்போம் இல்லையா. ஸோ இந்த 2 பேரில் எத்தனை குரோமாட்டிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே 1
2 and then 3 4 இருக்கு இல்லையா ஸோ டோட்டலாக 4 குரோமேட்டிட் இருக்கு அப்போ அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் 4C ஓகே அண்ட் தென் இந்த அனாஃபேஸ் செல்லேருந்து த செல் கோஸ் டு த டீலோஃபேஸ் அண்ட் தென் டூ சைட்டோகைனசிஸ் இல்லையா அட் த எண்ட் ஆஃப் சைட்டோகைனசிஸில் 2 டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிடும்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த டாட்டர் செல்ஸில் குரோமோசோம் நம்பர் எவ்வளோ இருக்குது அண்ட் தென் டிஎன்ஏ கான்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா ஃபர்ஸ்ட் குரோமோசோம் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சென்ட்ரோமியர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ எத்தனை சென்ட்ரோமியர் இருக்குது 1 and then 2 ஸோ டோட்டலாக இதில் இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர் என்ன தட் இஸ் 2N and then the amount of DNA content that is equal to number of chromatids அப்படின்னு பார்த்தோம் இல்லையா டிப்ளாய்ட் செல் எப்படி பார்ப்போம்னா ஒரு பேரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தானே பார்ப்போம் பட் இந்த செல்லில் பார்த்தோம்னா டோட்டலாகவே 2 குரோமோசோம்ஸ் தான் இருக்குது அப்போ 2 குரோமோசோம் மட்டும்தான் இருந்ததுன்னா we only take 1 குரோமோசோம்ஸ் பட் இதுக்கு முன்னாடி இருந்த அனாஃபேஸ் வரைக்கும் எப்படி பார்த்தோம் இதில் டோட்டலாக 4 குரோமோசோம்ஸ் இருந்தது அதனால் 2 குரோமோசோமுக்கு உள்ள டிஎன்ஏ கண்டென்ட்டை பார்த்தோம் இல்லையா பட் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஒன்லி 2 குரோமோசோம்ஸ் அதை 2 குரோமோசோம்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதில் இருக்கக்கூடிய ஒரு குரோமோசோமில் தான் டிஎன்ஏ கண்டென்ட் பார்க்கணும் ஸோ அந்த ஒரு குரோமோசோமில் எவ்வளோ டிஎன்ஏ கண்டென்ட் இருக்குன்னு எப்படி பார்ப்போம் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் குரோமேட்டிட்ஸ் ஸோ இந்த குரோமோசோமில் மட்டும் எத்தனை குரோமேட்டிட் இருக்குது தட் இஸ் 1 and then 2 குரோமேட்டிட் இருக்கா ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் ஈக்குவல் டு 2C ஓகே கிளியர் ஸோ அட் த எண்ட் ஆஃப் மயோசிஸில் குரோமோசோம் நம்பர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா இட் ஹேஸ் ஒன்லி 2 குரோமோசோம்ஸ் பட் ஸ்டார்டிங்கில் G1 ஃபேஸில் எவ்வளோ இருந்தது பேரண்ட் செல்லில் இட் ஹேஸ் 4 குரோமோசோம்ஸ் 4N இருந்தது இல்லையா ஸோ 4Nலேருந்து 2N குரோமோசோம்ஸ் ரெடியூஸ் ஆயிடுச்சு அதனால தான் மயோசிஸ் 1 we also call it as ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதனால தான் மயோசிஸ் 1 ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் தென் இந்த 2 டாட்டர் செல்ஸ் இருக்கு இல்லையா இந்த 2 டாட்டர் செல்ஸும் அகெயின் இட் கோஸ் டு த மயோசிஸ் 2க்குள்ளே என்டர் ஆகும் மயோசிஸ் 2க்குள்ளே என்டர் ஆகும்போது இதே டாட்டர் செல்ஸ் தானே அப்படியே டேரெக்டாக ப்ரோஃபேஸ் 2ல இருக்குது ஸோ ஆப்வியஸாக அதே குரோமோசோம் நம்பர் அண்ட் அதே டிஎன்ஏ காப்பி நம்பர் தானே இருக்கும் ஸோ த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் 2N and then amount of DNA content is 2C ஸோ இதுலேயும் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஒன்ஸ் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு செல் எடுத்துப்போம் அதில் இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சென்ட்ரோமியர் 1 and then 2 ஸோ டோட்டலாக 2N இருக்கு இல்லையா அண்ட் தென் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ கான்டென்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் குரோமேட்டிட்ஸ் இதில் ஒரு செல்லிலே 2 குரோமோசோம் மட்டும்தான் இருக்குது அப்போ வி டேக் ஒன்லி 1 குரோமோசோம் இந்த ஒரு குரோமோசோமில் எத்தனை குரோமேட்டிட் இருக்குது அப்படின்றது தான் பார்ப்போம் இட் ஹேஸ் 1 and then 2 ஸோ டோட்டலாகவே 2 குரோமேட்டிட் தான் இருக்குது ஒரு செல்லில் ஸோ த அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு 2C ஓகே clear right and then the prophase 2லேருந்து it goes to the metaphase 2 metaphase 2லையும் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு இந்த செல்ஸ் வந்து metaphase பிளேட்டில் அரேஞ்ச் ஆயிருக்கும் பட் it also has only 2 chromosomes like prophase 2ல இருந்த மாதிரி metaphase 2ல அதே தான் இருக்கும் பட் அது வந்து metaphase பிளேட்டில் மட்டும்தான் அரேஞ்ச் ஆயிருக்கும்னு பார்த்தோம் ஸோ இந்த metaphase 2லையும் குரோமோசோம் நம்பர் அண்ட் டிஎன்ஏ கான்டென்ட்டும் prophase 2ல இருக்கிற மாதிரி அதே சேமாக தான் இருக்கும் தட் இஸ் 2N and then 2C and then இப்போ நம்ம அனாஃபேஸ்க்கு போனோம் அப்படின்னா அனாஃபேஸில் இந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா சென்ட்ரோமியர் ஸ்ப்ளிட் ஆகி பாதி குரோமேட்டிட் ஒரு போலுக்கும் பாதி குரோமேட்டிட் இன்னொரு போலுக்கும் போயிடுன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ இதில் குரோமோசோம் நம்பர் எவ்வளோ இருக்குது அண்ட் தென் டிஎன்ஏ கான்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணுவோம் குரோமோசோம் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சென்ட்ரோமியர் ஸோ நம்பர் ஆஃப் சென்ட்ரோமியர் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அனாஃபேஸில் மேஜராக என்ன நடக்கும்னா சென்ட்ரோமியர் ஸ்ப்ளிட் ஆகி ஆப்போசிட் போல்ஸுக்கு போயிடுன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ டோட்டலாக இங்கேயும் ஒரு சென்ட்ரோமியர் இருக்கும் இங்கேயும் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஆப்போசிட் போல்ஸில் இருக்க இல்லையா குரோமேட்டிட்ஸ் இங்கேயும் சென்ட்ரோமியர் இருக்கும் ஸோ டோட்டலாக there is 4 சென்ட்ரோமியர் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் தட் இஸ் ஈக்குவல் டு 4N ஓகே அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ கான்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் குரோமேட்டிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே மொத்தம் 4 குரோமோசோம்ஸாக இருக்குது பிகாஸ் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு இல்லையா
ஸோ இது ஒரு குரோமோசோம்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம், அண்ட் தென் இது ஒரு குரோமோசோம். ஸோ டோட்டலாக 4 குரோமோசோம்ஸ் இருக்குது. 4 குரோமோசோம்ஸாக இருந்ததுன்னா டிப்ளாய்ட் செல்ஸில் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தானே எடுத்துப்போம். ஸோ அப்போ இந்த 2 குரோமோசோம்ஸில் எவ்வளோ இருக்குது குரோமேட்டிட் அப்படின்றத தான் பார்க்கணும். இந்த 2 குரோமோசோமில் எத்தனை குரோமேட்டிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு குரோமேட்டிட், இங்கே ஒரு குரோமேட்டிட். ஸோ டோட்டலாக இட் ஹேஸ் ஒன்லி 2 chromatids. ஸோ அமௌண்ட் ஆஃப் DNA content எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் 2C. ஓகே, ஆல் கிளியர் ரைட்? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டைமிங்கை மென்ஷன் பண்ணி கூட இந்த டைமிங்கில் எனக்கு இந்த கான்செப்ட்ஸ் புரியல அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ ட்ரை டு கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ். ஓகே, அண்ட் தென் இந்த அனாஃபேஸ் 2லேருந்து எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தோன்னா டீலோஃபேஸ் 2 அண்ட் தென் சைட்டோகைனசிஸ் நடக்கும் இல்லையா? இந்த ஒரு செல்லேருந்து 2 செல் ஃபார்ம் ஆகிடும், இந்த ஒரு செல்லேருந்து இந்த 2 செல் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த 4 செல்ஸ்லேயும் எவ்வளோ குரோமோசோம் நம்பர் இருக்குது, டிஎன்ஏ கான்டென்ட் இருக்குன்னு பார்ப்போமா? வி டேக் ஒன்லி 1 செல் பிகாஸ் எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ ஒரு செல்லில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தாலே நமக்கு எல்லா செல்லையும் கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் செல்லில் குரோமோசோம் நம்பர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குரோமோசோம் நம்பர்னா என்ன? தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சென்ட்ரோமியர். ஒரு தடவையும் இந்த ஃபார்முலா எதுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ ஒரு டைம் சால்வ் பண்ணும்போதும் அதோட ஃபார்முலாவை சொல்லிகிட்டே சால்வ் பண்ணுங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, நீங்களே மறந்தாலும் அந்த கான்செப்ட்குள்ளே போனோடனே அந்த ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செல்லில் எத்தனை குரோமோசோம் நம்பர் இருக்கும் அப்படின்னா தட் இஸ் நம்பர் ஆஃப் சென்ட்ரோமியரா. இந்த செல்லில் எத்தனை சென்ட்ரோமியர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இட் ஹேஸ் 1 and then 2. ரெண்டு சென்ட்ரோமியர் இருக்கா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் என்ன? தட் இஸ் 2n. அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ கான்டென்ட் என்ன? தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் குரோமேட்டிட். இதில் எத்தனை குரோமேட்டிட் இருக்குது? டோட்டலாக 2 குரோமோசோம்ஸ் மட்டும் தானே இருக்குது. ஸோ 2 குரோமோசோம்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும் தானே எடுத்துக்கணும். அந்த ஒரு குரோமோசோமில் எத்தனை குரோமேட்டிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒரே ஒரு குரோமோசோமில் இட் ஹேஸ் ஒன்லி 1 குரோமேட்டிட். ஸோ த அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ கான்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா தட் இஸ் 1C. ஸோ குரோமோசோம் நம்பர் 2n அண்ட் தென் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ தட் இஸ் 1C. ஓகே, அட் த எண்ட் ஆஃப் மயாசிஸ் 2ல எவ்வளோ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 2 குரோமோசோம்ஸும் அண்ட் தென் 1C தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஓகே, ஸோ மயாசிஸ் 2ஓட ஸ்டார்டிங்கில் எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருந்தது? தட் இஸ் 2n. அண்ட் ஆல்சோ அதோட எண்டிங்லேயே எவ்வளோ இருக்குது? 2n. ஸோ குரோமோசோம் நம்பர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு இல்லையா? அதனால தான் மயாசிஸ் 2வை வி ஆல்சோ கால் இட் ஆஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன் சொன்னோம் இல்லையா? மயாசிஸ் 1 தான் நம்ம ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் மயாசிஸ் 2ல குரோமோசோம் நம்பர் சிமிலராக தான் இருக்கும். அதனால தான் வி கால் இட் ஆஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன். ஓகே, ஸோ இதுதான் மயாசிஸ் 1 அண்ட் தென் மயாசிஸ் 2. இப்போ நம்ம ஹோலாக மயாசிஸை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் அதோட பேரண்ட் செல்லேருந்து டாட்டர் செல்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகி ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? தட் இஸ் டிப்ளாய்ட் பேரண்ட் செல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆன டாட்டர் செல்ஸ் எல்லாமே ஹாப்ளாய்ட் டாட்டர் செல்ஸாக ப்ரொடியூஸ் ஆகியிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஹோல் மயாசிஸ் ப்ராசஸ். ஓகே, ஆல் கிளியர் ரைட்? எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் தெர் இஸ் எனி டவுட், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த பேஜை நீங்கள் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் ஆர் நீங்கள் நோட்ஸ் மாதிரியும் எழுதி வச்சுக்கலாம். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ஒரு ஃபேஸ்லேயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும் அண்ட் அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க ஆர் உங்கள் புக் பக்கத்துலேயே நீங்கள் நோட்ஸ் மாதிரி கூட எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மயாசிஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோட மேஜர் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதோட மேஜர் சிக்னிஃபிகன்ஸ் என்ன நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? இட் ஹெல்ப்ஸ் இன் கேமெட்டோஜெனிசிஸ். கேமெட்டோஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன் ஆஃப் செக்ஸ் செல்ஸ். மேல் கேமெட்டோ ஃபீமேல் கேமெட்டோ ஃபார்ம் ஆகுது இல்லையா? அது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் மயாசிஸ். மயாசிஸ் செல் டிவிஷன் நடந்தாதான் மேல் கேமெட் ஸ்பெர்மும் ஃபீமேல் கேமெட் எக்கும் ஃபார்ம் ஆகும். ஓகே, and also it increases the genetic variability. genetic variability அப்படின்னா ஒரு பேரண்ட் செல்லேருந்து 4 டிஃப்ரெண்ட் டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஐடென்டிக்கலாக இல்லை. மைட்டாசிஸில் பேரண்ட் செல்லும் டாட்டர் செல்ஸும் ஐடென்டிக்கலாக இருக்கும்னு பார்த்தோம். பட் மயாசிஸில் பேரண்ட் செல்லும் டாட்டர் செல்ஸும் தே ஆர் ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட். அதனால தான் ஒரு ஜென்ரேஷனுக்கும் இன்னொரு ஜென்ரேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம லோவர் கிளாஸஸில் எவல்யூஷனில் பார்த்தோம் இல்லையா? ஒரு ஜென்ரேஷன்லேயும் மங்கிலேருந்து நிறைய ஜெனட்டிக் வேரியேஷன் நடந்து தான் கடைசியாக ஹோமோசாப்பியன்ஸ்
ஹியூமன்ஸ் ஃபார்ம் ஆனோன்னே அதே மாதிரி மயோசிஸ் என்ன பண்ணுன்னா இட் இன்க்ரீசஸ் த ஜெனட்டிக் வேரியபிலிட்டி ஃப்ரம் one generation to next generation, okay, and also chromosome number of each species is conserved. ஒரு ஸ்பீஷியஸ்லேயும் ஒரு குரோமோசோம் நம்பர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் டிப்ளாய்டாக இருக்கும் அண்ட் தென் மயோசிஸ் 1ஓட எண்டில் ஹாப்ளாய்டாக மாறிடும் அண்ட் தென் ஃபைனலாக 4 ஹாப்ளாய்ட் செல்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பரையும் நம்மளுக்கு கன்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மயோசிஸ் ப்ராசஸ். Okay, so this is the major importance of meiosis. Okay, this is all about meiosis. Meiosis ஓட டாபிக் இதோட முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஷார்ட் ரீகேப் மட்டும் பார்த்துருவோமா. வாட் இஸ் மைட்டாசிஸ் அண்ட் தென் வாட் இஸ் மயோசிஸ், இது ரெண்டுத்துக்கும் மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். பிகாஸ் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, நிறைய போர்டு எக்ஸாம்ஸ் 11th 12th சிபிஎஸ்சி போர்ட்லேயும் சரி, ஸ்டேட் போர்ட்லேயும் நிறைய இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ் வருது. ஸோ சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி மைட்டாசிஸ்னால் என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம், மயோசிஸ்னால் என்னன்றதை டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இது ரெண்டுத்துக்கும் மேஜராக என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத ஒரு ஷார்ட் ரீகேப்பாக பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் மைட்டாசிஸ்னால் என்ன சொல்லுவோம், தட் இஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன். ஸோ நேம்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மைட்டாசிஸ்னா வி கால் இட் ஆஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன் அண்ட் தென் மயோசிஸ் அப்படின்னா ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எதனால் ஈக்குவேஷனல் டிவிஷன் எதனால் ரிடக்ஷன் டிவிஷன்றதை நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். மைட்டாசிஸில் பேரண்ட் செல் மாதிரி 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா மைட்டாசிஸ், அதனால தான் மைட்டாசிஸை ஈக்குவேஷனல் டிவிஷன்னு சொல்கிறோம். பட் மயோசிஸில் பேரண்ட் செல் டிப்ளாய்டாக இருக்கும், பட் இட் ரிசல்ட் இன் 4 ஹாப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ். அது வந்து ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் ஆல்சோ அதில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகுது இல்லையா. அதனால தான் மயோசிஸை வி ஆல்சோ கால் இட் ஆஸ் ரிடக்ஷன் டிவிஷன். ஓகே, இந்த மைட்டாசிஸோட மேஜர் ரோல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இன் செல் க்ரோத், ரிப்பேர் அண்ட் தென் ஈசெக்ஷுவல் ரீப்ரடக்ஷன். நம்ம பாடியில் இருக்க செல்ஸ்லாம் க்ரோ ஆனால் தானே நம்ம மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் க்ரோ ஆகிட்டே இருக்க முடியும். ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சொமாட்டிக் செல்ஸில் இருக்கக்கூடிய க்ரோத் அண்ட் தென் செல் ரிப்பேர். நம்ம ஆல்ரெடி நம்ம பாடியில் ஏதாவது வூண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வூண்டை ரிப்பேர் பண்ணுற மெக்கானிசம் எது பண்ணும் அப்படின்னு பார்த்தோம், மைட்டாசிஸ் பண்ணுன்னு பார்த்தோம் இல்லையா. அண்ட் ஆல்சோ ஃபார் த ஈசெக்ஷுவல் ரீப்ரடக்ஷன். ஸோ மைட்டாசிஸ் இந்த ரோல்லாம் ப்ளே பண்ணும். பட் மயோசிஸ் என்ன ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் பிளேஸ் important role in gametogenesis. Gametogenesisனா நம்ம சொன்னோம் இல்லையா, செக்ஸ் செல்ஸோட ஃபார்மேஷனுக்கு இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸ்பெர்ம் செல்ஸ்க்கும் சரி எக் செல்ஸும் டிப்ளாய்ட் செல்ஸ்லேருந்து ஹாப்ளாய்ட் செல்ஸாக, செக்ஸ் செல்ஸ் எல்லாமே ஹாப்ளாய்ட் செல்ஸ் தானே. ஸோ அந்த ஹாப்ளாய்ட் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு எந்த டிவிஷன் மேஜராக ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் மயோசிஸ். அண்ட் தென் மைட்டாசிஸில் டோட்டலாக எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்தோன்னா இட் ஹேஸ் ஒன்லி 4 ஸ்டேஜ், ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ் அண்ட் தென் டீலோஃபேஸ். பட் மயோசிஸில் பார்த்தோன்னா அதில் 2 சீக்வென்டியல் சைக்கிள் இருக்கும். மயோசிஸ் 1 இருக்கும் அண்ட் தென் மயோசிஸ் 2 இருக்கும். மயோசிஸ் 1லேயும் 4 ஸ்டேஜ் இருக்கும், மயோசிஸ் 2லேயும் 4 ஸ்டேஜ் இருக்கும். தட் இஸ் பிமேட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பிமேட் 1 இருக்கும் அண்ட் தென் பிமேட் 2 இருக்கும். ஓகே, அண்ட் தென் இந்த மைட்டாசிஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டாட்டர் செல்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம், எக்ஸாக்ட்லி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட் செல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பட் மயோசிஸை பொறுத்த வரைக்கும் அந்த டாட்டர் செல்ஸும் பேரண்ட் செல்ஸும் தே ஆர் ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட். அதனால தான் இட் ஷோஸ் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ தட் இஸ் மயோசிஸ். அண்ட் மைட்டாசிஸோட மேஜர் ஃபியூச்சர் என்ன நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, தட் இஸ் ரெப்ளிகேஷன் அண்ட் தென் டிவிஷன். ஒரு பேரண்ட் செல் இருக்கும், அதில் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும் and then division நடக்கும். and again இந்த daughter cells அதில் இருக்கக்கூடிய DNA replicate ஆகும் and then division நடக்கும். but meiosis ஓட feature என்னன்னு பார்த்தோம், that is pairing and then recombination. homologous chromosomes 2 pair ஆகும் and then recombination. அது ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய genetic material exchange ஆகும்னு பார்த்தோம் இல்லையா, that is meiosis. pairing and then recombination. மைட்டாசிஸ்க்கு பார்த்தோம்னா that is replication and then division. okay, this is about the difference between of mitosis and then meiosis. மைட்டாசிஸ்க்கும் மயோசிஸ்க்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இதுதான். ஓகே, ஆல் கிளியர் ரைட்? நல்லா புரிஞ்சிருக்கு நம்புறேன். இதோட இந்த சாப்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகே, நீட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த செல் சைக்கிள் செல் டிவிஷன்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும் அண்ட் ஆல்சோ போர்டு எக்ஸாம்ஸ்லேயும் வரும் அண்ட் ஆல்சோ பயாலஜியோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த சாப்டரில் இருக்குது.
ஸோ இந்த சாப்டரை ஃபுல்லாக பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, இப்போ நம்ம பார்த்த எல்லாமே என்சிஆர்டி புக்கில் இருக்கு. லைன் பை லைன் நம்ம எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டோம். ஃப்ரம் த ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோம், மயோசிஸ்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் 2 ஸ்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. மயோசிஸ் 1 இருக்கும் அண்ட் தென் மயோசிஸ் 2 இருக்கும். மயோசிஸ் 1ல என்னென்ன ஸ்டேஜஸ் வரும், மயோசிஸ் 2ல என்னென்ன ஸ்டேஜஸ் வரும்னு பார்த்தோம் இல்லையா. தட் இஸ் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் தென் டீலோஃபேஸ். ஸோ மயோசிஸ் 1ல இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் அண்ட் தென் மயோசிஸ் 2ல இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் தென் மயோசிஸ் 1 இன்னுமே டீப்பராக பார்த்தோம் இல்லையா. First one is prophase 1. Prophase 1ல it has 5 phases அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த 5 phases ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு மெமரி ட்ரிக் சென்டென்ஸ் சொன்னல. வாட் இஸ் தட் மெமரி ட்ரிக் சென்டென்ஸ்? ஞாபகம் வச்சிருக்கீங்களா இல்லை அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதில் இருக்கக்கூடிய 5 ஃபேஸஸையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் தென் ப்ரோஃபேஸ்லேருந்து இட் கோஸ் டு த மெட்டாஃபேஸ் 1. அண்ட் தென் மெட்டாஃபேஸில் என்ன நடக்கும், எம் ஃபார் மிடில் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அண்ட் தென் ஆனாஃபேஸ்னால் ஏ ஃபார் அவே. அதில் இருக்க குரோமோசோம்ஸ் எல்லாம் ஆப்போசிட் போலுக்கு செப்பரேட் ஆகி போகும்னு பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் ஃபைனலாக இட் கம்ஸ் டு த டீலோஃபேஸ் அண்ட் தென் சைட்டோகைனசிஸ் நடக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் மயோசிஸ் 1ல 2 டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிடும். ஓகே, அண்ட் தென் இந்த டாட்டர் செல்ஸ் எல்லாமே இட் கோஸ் டு த டிரான்சிஷன் phase, that is interkinesis போகும்னு பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் அந்த இன்டர்கைனசிஸ்லேருந்து மயோசிஸ் 2க்கு என்டர் ஆகும். இந்த மயோசிஸில் தான் ப்ரோஃபேஸ் 2, மெட்டாஃபேஸ் 2 அண்ட் தென் அனாஃபேஸ் 2 அண்ட் தென் ஃபைனலாக டீலோஃபேஸ் 2. ஸோ இந்த 4 ஃபேஸஸையும் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அண்ட் தென் ஃபைனலாக இட் கோஸ் டு த சைட்டோகைனசிஸ். இந்த சைட்டோபிளாசம் செப்பரேட் ஆகி ஃபைனலாக அட் த எண்ட் ஆஃப் மயோசிஸில் என்ன ஆகும், 4 ஹாப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதோட ஹோல் ஓவர்வியூ மயோசிஸ் 1ஓட ஓவர்வியூவும் பார்த்தோம், மயோசிஸ் 2ஓட ஓவர்வியூவும் பார்த்தோம். அண்ட் மயோசிஸோட குரோமோசோம் நம்பர் எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ கான்டென்ட் எப்படி இருக்கும், ஒரு ஸ்டேஜுக்கும் நம்ம டீட்டெயில் பை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக பார்த்துட்டோம். அந்த கான்செப்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ மயோசிஸோட சிக்னிஃபிகன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக ஒரு ரீகேப் பார்த்தோம்ல. வாட் இஸ் தட், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டோசிஸ் அண்ட் தென் மயோசிஸ். மைட்டோசிஸ்க்கும் மயோசிஸ்க்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்றதையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். உங்கள் எல்லாருக்கும் கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த சாப்டர்ஸ்லேருந்து எந்த கொஷின்ஸ் வந்தாலும் சூப்பராக நம்ம கிராக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் நீட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோஸ்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ see you guys on next chapter. Bye bye.